அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நேரடி வாரிசுகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவ்வால் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நேரடி பிள்ளைகளை பற்றி குர்ஆன் மற்றும் ஹதீஸில் குறிப்பிட்டுள்ளனர். அல்லாஹ் தன் திருமறையில் 5வது அத்தியாயத்தில் 27வது வசனம் டு 32வது வசனம் வரைக்கும் கூறுகிறான், நபியே, ஆதமுடைய 2 புதல்வர்களின் உண்மை வரலாற்றை அவர்களுக்கு கூறுவீராக. அவர்கள் இருவரும் குர்பானி பலி கொடுத்த போது அவர்களில் ஒருவரிடம் அது ஏற்கப்பட்டது, மற்றொருவரிடம் ஏற்கப்படவில்லை. நிச்சயமாக நான் உன்னை கொல்வேன் என்று ஏற்கப்படாதவர் கூறினார். உடனே தன்னை அஞ்சுவோரிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ஏற்கப்பட்டவர் கூறினார். என்னை கொல்வதற்காக உன் கையை என்னை நோக்கி நீ நீட்டினால், உன்னை கொல்வதற்காக என் கையை உன்னை நோக்கி நான் நீட்டுபவன் அல்ல. நிச்சயமாக அகிலத்தின் இறைவனாகிய அல்லாவை நான் அஞ்சுகிறேன். என்னுடைய பாவச்சுமையையும் உன்னுடைய பாவச்சுமையுடன் நீ சுமந்து கொண்டு அல்லாவிடம் வருவதையே நான் விரும்புகிறேன். அவ்வாறு நீ வந்தால் நரகவாசி ஆகிவிடுவாய். அதுதான் அநியாயக்காரர்களுக்குரிய கூலியாகும் என கூறினார். இவ்வளவுக்கு பிறகும் தன் சகோதரரை கொல்லுமாறு அவனது மனம் தூண்டியது. அவரை கொன்றான். எனவே நஷ்டமடைந்தவனாக ஆகிவிட்டான். தனது சகோதரனின் உடலை எவ்வாறு மறைப்பது என்று அவனுக்கு காட்ட அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். அது பூமியை தோண்டியது. அதோ, இந்த காகத்தை போல இருப்பதற்கு கூட என்னால் இயலவில்லையே. அவ்வாறு இருந்திருந்தால் என் சகோதரரின் உடலை மறைத்திருப்பேனே என கூறி கவலைப்பட்டவனாக ஆனான். கொலைக்கு பதிலாகவோ பூமியில் செய்யும் குழப்பத்திற்கு பதிலாகவோ இல்லாமல் ஒருவர் மற்றொருவரை கொலை செய்தார், அவர் எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவர் போல் ஆவார் என்றும், ஒரு மனிதனை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போல் ஆவார் என்றும் இஸ்ராயேல் மக்களுக்கு இதன் காரணமாகவே விதியாக்கினோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உலகில் ஒரு